ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மியா குட்டியோட வீடியோ பிறந்தநாள் வீடியோ போடலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க பாப்பாவோட பிறந்தநாள் டைமில். ஆனால் இந்த வீடியோ வந்து எங்களுக்கு போடுற ஐடியாவே இல்லை. ஏன்னா பாப்பாவோட பிறந்தநாள் வந்து ரொம்ப மன கஷ்டத்தோடையே போயிடுச்சு எல்லாருக்குமே, எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே. அதனால் பிறந்தநாள் கொண்டாடுற ஐடியாவே எங்களுக்கு கிடையாது. ஆனால் சின்ன பிள்ளை இல்லையா, புரிஞ்சுக்க மாட்டா. எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தாள். அதனால் அம்மா வந்துட்டு நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம், பசங்களுக்கு என்ன தெரியும், நீ போய் ட்ரெஸ் எடுத்துருவான்னு சொல்லிட்டு அம்மா தான் காசு கொடுத்து போய் ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். நாள் நைட்டு தான் போய் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் மேடத்தோட பிறந்தநாள் அப்படின்றதுனால ட்ரெஸ்ஸு எல்லாமே அவங்களோட சூஸிங் தான். எங்களெல்லாம் எதுவுமே சூஸ் பண்ணவே விடலை. பாப்பாவோட இதுதான் பாப்பாவோட பிறந்தநாள் கொண்டாடுற ஐடியாவே கிடையாது. கோவிலுக்கு மட்டும் சும்மா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனேன். கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சாமிலாம் சுற்றி கும்பிட்டு வந்தாச்சு. வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பசங்க அப்போ தான் கொஞ்சம் விளையாட ஆரம்பித்தாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு கூட்டிகிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். எங்களுக்கு வந்து கேக் வெட்டுற ஐடியாவே கிடையாது. இந்த வருஷம் பாப்பாவோட பிறந்தநாளுக்கு கேக் வெட்டுற ஐடியாலாம் கிடையாது. ஆனால் நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு ரிட்டன் போக்கில் ஸ்வீட் ஸ்டாலை பார்த்துட்டு எனக்கு கேக்கு வேணுமா, குட்டியாவது வெட்டு, எனக்கு அப்போ தான் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்கவும் எங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக போச்சு. சரி வீடு, நம்மளோட கஷ்டம் நம்மளோட போட்டோம், நம்ம பிள்ளையாச்சும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிறந்தநாள் செலிப்ரேஷன் பண்ணுற ஐடியாவே எங்கள் யாருக்குமே கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறது, என் பிள்ளை ஆசைப்பட்டுருச்சு. எப்போவுமே மியா வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அப்போ தீனா பிடிக்காதா அப்படின்லாம் கேட்காதீங்க, தீனாவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மியா வந்து ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா, பொண்ணு அவள் வந்து எங்களுக்கு ஒரு பொண்ணுன்றதை தாண்டி பாப்பா வந்து 6 மாதத்துலேயே பிறந்துட்டா. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, 6 மாதத்தில் பிறந்த இந்த பிள்ளைய நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினேன் அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் இருக்க எல்லாருமே ஆறுதல் சொல்லலாம். பட்டு ஆனால் அந்த 6 மாதத்தில் பிறந்தப்போ எல்லாருமே ஒவ்வொரு நாளும் டாக்டர் வந்து ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க பாப்பாவை பற்றி. பாப்பாவுக்கு வந்துட்டு மஞ்சக்காமல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இதயத்தில் ஓட்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எதுவுமே சொல்லாமல் இருந்ததே இல்லை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாப்பாவை இன்குபேட்டரை தான் வச்சுருந்தோம். ஒவ்வொரு நாளுமே அவளை 1 ஹவரில் ஒரு 5 நிமிஷம் பார்க்க விடுவாங்க குழந்தைய. அப்போ வந்துட்டு நாங்கள் போய் பார்க்கக்குள்ளலாம் டாக்டர் ஏதாவது சொல்லுவாங்களா, அழுதுகிட்டே தான் வெளியில் வருவோம். எப்படியும் காப்பாற்றிடலான்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க சொல்லக்குள்ள ஒரு சில பயங்கள் வரும். பாப்பாவோட தொப்புள் கொடி இருக்குல்ல, அதெல்லாமே டெஸ்ட்டுக்கு அனுப்பக்குள்ளே பாப்பாவுக்கு வந்து சீழ் வச்சிருச்சு. ஸோ ஒவ்வொன்றும் நம்ம கேட்கக்குள்ள அவ்வளோ அழுகையாக வரும். சில அழுகையெல்லாம் தாண்டி எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி இவளை வந்து நான் காப்பாற்றி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு ஸ்பெஷல். தீனாவை கூட தப்பு பண்ணால் உடனே அடிச்சிருவேன். ஆனால் மியாவை வந்துட்டு எப்போவுமே யோசித்து தான் அடிப்பேன். அந்தளவுக்கு எனக்கு ஸ்பெஷல் தான் மியா. அதனாலேயே தீனா கேட்பான், நான் மட்டும் தப்பு பண்ணால் அடிக்கிறல்ல, அவளை மட்டும் அடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான். பொண்ணுன்னாவே ஸ்பெஷல் தாங்க. அது எனக்கு என் பிள்ளை கிடச்சது வரோம். தீனாவை விட வந்துட்டு மியா ரொம்பவே கோவப்படுவாள். நான் தீனாவை அடிச்சுட்டு அடுத்த செகண்ட் கூப்பிட்டா வந்துடுவான். ஆனால் மியா வந்து அப்படி இருக்க மாட்டாள். நீ நடிச்சிட்டல, என்கிட்ட பேசாதன்னு சொல்லுவாள். நான் எதனா தப்பு பண்ணாலும் சுட்டி காட்டுவாள். இப்போது சம்டைம் வந்துட்டு அவங்க டிவி பார்த்துட்டு எதனா எழுதுனா டிவிலாம் பார்க்கக்கூடாது, இவ்வளோ நேரம் பார்க்குறீங்கன்னு நான் திட்டினா கூட நீ ஏன் பார்க்குறேன்னு திரும்ப கேட்பா. அந்த மாதிரி கேரக்டர் தான் மியா. ஆனால் தீனா வந்து அப்படி கிடையாது. கொஞ்சம் மியாவை விட கம்மி தான் வாழுத்தனத்துலேருந்து எல்லாமே. என்னை எகுத்து பேச மாட்டான், அவ்வளோக்கு வந்து தீனா எகுத்து பேச மாட்டான். மியா பயங்கரமாக பேசும். ஏன்னா அந்தளவுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். கிட்டத்தட்ட 1 வயசு வரைக்கும் யாரையுமே தொடவே விட்டதில்லை நான் பாப்பாவை வந்துட்டு. 1 வயசு வரைக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை கூட நான் தொடவே விட்டதில்லை. அதே மாதிரி பக்கத்துலேருந்து யாருனா வந்து பார்த்தா கூட தள்ளி நின்று தான் பார்ப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த குழந்தெல்லாம் உனக்கு எதுக்கு, தூக்கி போட்டுரு, ஆற்றுல தூக்கி போட்டுரு, எதுக்கு தேவையில்லாமல் வச்சிட்ருக்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் என் கண்ணு முன்னாடியே ஆமாம் இது எங்கே தேரப்போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. என் மனசு கஷ்டப்படுன்னு கூட யோசித்ததே கிடையாது.
ஒரு சில பேர் என்னை எவ்வளோ அழ வச்சுருக்காங்க. இதுக்கே வேலை இல்லாமல் இதெல்லாம் வச்சிட்ருக்கு, தூக்கி போட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றுல தூக்கி போட்டு வராமல் தூக்கிட்டு வந்து இதெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒரு சிலவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது பொழைச்சாலும் வளரவே வளராது அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டருமே வந்துட்டு 5 வயசு வரைக்கும் கண் பார்வை கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். 5 வயசு வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிட்டு தான் இருக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு நான் பாண்டிச்சேரியில் வந்து பாப்பாவை செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் பாப்பாவுக்கு எந்த இதுவும் கிடையாது. எல்லாமே சரி பண்ணி தான், கடவுள் என்னை கஷ்டப்படுத்தினாலும் கைவிட மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்துட்டு பாப்பாவை காப்பாற்றி வச்சுருக்கேன். அதனால தான் எனக்கு மியா குட்டி கிடச்சிது வரோம் அப்படின்னு சொல்லுவேன். அதனால தான் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு மியாவை அடிக்கவே மாட்டேன். பாப்பா வந்துட்டு 4 வயசு வரைக்குமே நான் ஸ்கூலே சேர்க்கலை. ஏன் சேர்க்கலை அப்படின்னு பார்த்தா, பாப்பாவுக்கு வந்து சாப்பிடவே மாட்டா. இப்போவுமே வந்துட்டு வெறும் வெள்ளை சாதம் தான் சாப்பிடுவா, சாம்பார் சாதம் சாப்பிட மாட்டா. அதனால பயந்துக்கிட்டு தான் நான் சேர்க்கல. அப்புறம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஃபஸ்ட்டு அனுப்புங்க, ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பாடே சாப்பிட வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பால் டப்பா ஒரு 1 வீக் வந்து பால் டப்பா கொடுத்து விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஓகே தான். அதனாலவே எனக்கு வந்து மியா ஸ்பெஷல். அதனால தான் நான் வந்துட்டு தன்மையான்னு பேர் வச்சுருக்கேன். பாப்பாவோட பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. மியா குட்டியோட பேர் வந்துட்டு தன்மையா. தன்மையா அப்படின்னா மறுஜென்மம் அப்படின்னு அர்த்தம். 6 மாதத்தில் பிறந்து மறுஜென்மம் எடுத்து வந்த என் பிள்ளைக்கு தன்மையான்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ எங்களுடைய பாப்பாவோட பிறந்தநாள் இப்படி தான் போச்சு. நிறைய விஷயங்கள் நீங்களுமே கேட்பீங்க. நிறைய விஷயங்கள் நான் வந்துட்டு மீடியாவிலலாம் ஷேர் பண்ணுறது கிடையாது. சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் வந்து நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதுவுமே பர்சனலாக இருந்தால் சொல்லவே மாட்டேன். 6 மாதத்தில் பிறந்த குழந்தைய எப்படி காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டம்னு ஒரு சிலவங்களால் உணர முடியும், ஒரு சிலவங்களுக்கு புரியாது. ஸோ ஓகே, உங்களோட பிளஸ்ஸிங் மட்டும் என் பொண்ணுக்கு எப்போவுமே தேவை. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பொண்ணை மட்டும் எப்போவுமே வாழ்த்துங்க, எனக்கு அது மட்டும் போதும். நம்மளோட வீடியோ வந்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்குமே கொஞ்சம் ஆர்வம் வரும். தேங்க்யூ ஆல்.